வணக்கம். என்னுடைய பேர் இளவரசன். நான் சேலமில் அக்குபஞ்சர் மற்றும் எனர்ஜி ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கெரியர் டெவலப்மெண்ட்டுக்காக சர்டிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ பதிவு இப்போ நாங்கள் போடுறோம். இவர் நம்முடைய பேஷண்ட். இவருக்கு அக்குபஞ்சரில் நாடி பிடித்தல் மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இவருக்கு நெருப்பு மூலகமும் மரம் மூலகமும் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. இதுக்கு நமக்கு HT9 புள்ளி வந்து தேர்வு செஞ்சு அதில் இப்போ நீடில் பண்ண போகிறோம். நீடில் பண்ணியாச்சு. திருப்பி மூலகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 2 மூலகங்களும் நல்லா இருக்குது. நம்ம இந்த நீடில் எடுத்துடலாம். நல்லா இருங்க சார். நம்ம அக்குபஞ்சர் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீலிங் கொடுக்கக்கூடியவங்க மெடிடேஷன் பண்ணி அவங்களுடைய பிராண உடலை விருத்தி வச்சுக்க வேணும். இப்போ நம்ம எனர்ஜி எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எனர்ஜி ஹீலிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பாத பகுதியில் வந்து உப்பு கரைசலும் அல்லது மிஸ்டிக் ஃபயரோ வந்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம மிஸ்டிக் ஃபயர் வச்சு பண்ண போகிறோம். பேஷண்ட் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்ராஸ் 7 சக்ராஸையும் வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் எது இன்பேலன்ஸாக இருக்குதோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீலிங் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். இப்போ அவரை ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். இப்போ அவர் பேஷண்ட்டோட உடலை நம்ம ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அவர் பிராண உடலை கலைச்சி விட போகிறோம். பிராண உடலை கலைச்சாச்சு. இப்போ அவருடைய சக்கராஸில் வந்து இன்பேலன்ஸாக இருக்கக்கூடிய சக்கராஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிராண கழிவு நீக்கக்கூடிய சிம்பிள்ஸ் இப்போ நம்ம போட போகிறோம் அந்த சக்கராஸ்க்கு. அதுக்கான சிம்பிள்ஸ் போட்டாச்சு. இப்போ கழிவுகள் வந்து நீக்கி விட போகிறோம், இழுத்து விட போகிறோம். இதை இழுத்து இப்போ நம்ம வந்து வச்சிருக்கக்கூடிய மிஸ்டிக்ஸ் ஃபயரில் வந்துட்டு இந்த கழிவை நம்ம நீக்கி விட போகிறோம். இப்போ கழிவுகள் வந்துட்டு போயிட்டுருக்குது. இப்போ நம்ம அதை கட் பண்ண போகிறோம். வந்துட்டு கட் பண்ணி இந்த கழிவுகள் அழிகிறதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்ம சிம்பிள் போட போகிறோம். இப்போ அவருடைய சக்கராஸில் இன்பேலன்ஸாக இருக்கக்கூடிய சக்கராஸ்க்கு வந்து சக்தி கூட்டுறதுக்கான சிம்பிள்ஸை நம்ம போட போகிறோம். இந்த எனர்ஜி ஹீலிங் பண்ணுறதுக்கு நம்ம குறைஞ்சது 30லேருந்து 45 நிமிடங்கள் ஆகும். இந்த டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு இதை குறைஞ்ச நேரத்தில் பண்ணணும்னு பண்ணுறோம். இதை நான் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 முறை நம்ம பண்ணணும். இப்போ ஒரு முறை தான் நான் பண்ணியிருக்கிறேன் இந்த டெமோ வீடியோக்காக. சார் வலது பக்கம் திரும்பி போடுங்க, எந்திரிச்சு உட்காருங்க. இப்போ சக்தி விட்டுருக்கான குறியீடுக்கு நம்ம சிம்பிள்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு அவரோட ஆறாவை நம்ம செக் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஆறா நல்லா இருக்குது.